திராவிட முன்னேற்ற கழகம் எம்எம் அப்துல்லா வச்சு கொடுத்த அந்த பேட்டிங்கிறது வந்து உள்ளபடியே எங்கள் கட்சியில் எல்லாரையும் பாதிச்சிருச்சு. பின்னாடி திமுக பிரஷர் இருக்கு. அப்துல்லா பேட்டி கொடுத்தது திமுக சொல்லி தான் கொடுத்துருப்பாரு, அவராக கொடுத்துருக்க மாட்டார். ஷாஜகான் அவர்கள் 5 ஆண்டுகள் வந்து தாவேகா விமர்சிச்சா டிஸ்டர்ப் பண்ணா 50 வருஷத்துக்கு திமுக துடை தெரியப்படும்ங்கிற வார்த்தையெல்லாம் பேச கேள்வி கேட்கக்கூடியவங்க ராசா பதிவில் இந்த மாதிரி என்னென்ன தைசால் தமிழர் விருது கொடுத்தோங்கிறாரு. இடதுசாரி தலைவர்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் சொல்லலை. என்ன நோக்கத்தில் கொடுக்கப்பட்டது அந்த விருது, இதெல்லாம் சொல்லலாமா சார்? இவரோட நிலை என்னென்னா, தமிழ் சாரி இன்னைக்கு வந்து முஸ்லீம் லீக் அந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடத்த நம்ம பிடிக்கும். ஆனால் அவர் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அவர் எங்கள் தலைவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு. இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி எந்த கூட்டணி? திமுக கூட்டணியா, தாவேகா கூட்டணியா? இடைத்தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரும்போது நிச்சயமாக எங்களுடைய இவங்ககிட்டையும் நாங்கள் அமைச்சரவையில் இடம் கேட்கலையே, இவர்களாக நீங்கள் அமைச்சரவையில் சேருங்கன்னு சொன்னதை பரிசீலனை செய்து சேர்ந்து இதையுமே எதிர்பார்க்காதவங்க, கனவே இல்லாதவங்க திடீர்னு 2 அமைச்சர் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் வந்து திமுக குறை சொல்லல, நாங்கள் இது வரைக்கும் உங்கள்கிட்ட அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டோம் போயிட்டோன்னு வெளிப்படையா சொல்லுங்க. ஆமாம், அதிகாரத்துக்காக தானே அரசியல் கட்சி நடத்துகிறோம். இந்த கூட்டணி அமைச்சரவைக்குள்ள ஐயுஎம்எல் போனதற்கு நவாஸ்கனி பெரிய முன்முனைப்பு அவரோட தான் இருந்தது. ஏன் உங்களை டார்கெட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்? இதில் வந்து துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்த துரோகம் கிடையாது. துரோகம் செய்த வரலாறு இந்திய யூனியன் முஸ்லீம் கிடையாது. நாங்கள் எந்த காலத்தையும் துரோகம் செய்ய மாட்டோம். துரோகம் கிடையாது. மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திருமிகு நவாஸ்கனி அவர். சார் வணக்கம். சார் வணக்கம் தினேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஐயுஎம்எல் கட்சிக்கு என்ன ஆச்சு? தாவேகா திமுகவை விமர்சிக்கிறத விட அதிகமாக திமுகவை ஐயுஎம்எல் விமர்சிக்கிறது என்ன காரணம்? விமர்சிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை இல்லை, மற்ற நிர்வாகிகள், குறிப்பாக நாங்கள் அமைச்சரவையில் சேர்ந்ததிலிருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்களை விமர்சிப்பதால் இவர்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதற்கு எங்களிடத்தில் எந்த நோக்கமும் இல்லை, அவசியமும் இல்லை. உங்களுக்கு பர்சனலி தெரியும், பாபநாசம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினராகி அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜகான் அவர்களுக்காக திமுக எந்த அளவுக்கு வேலை பார்த்தது, திமுகவோட உழைப்பு எந்த அளவுக்கு இருந்தது, ஷாஜகான் அவர்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு ஒட்டுமொத்தமா பக்கத்து தொகுதிகள்ல இருந்துலாம் வந்து திமுக காரங்க வேலை பார்த்தாங்க. அப்படிலாம் வேலை பார்த்து ஒருத்தர் அமைச்சராகிறாரு, அது வேற ஒரு கூட்டணியில இணைந்து அமைச்சராகிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து 5 ஆண்டுகள் வந்து தாவேகா விமர்சிச்சா டிஸ்டர்ப் பண்ணா 50 வருஷத்துக்கு திமுக துடை தெரியப்படும்ங்கிற வார்த்தையெல்லாம் பேசுறாரு. அதாவது அவர்கள் வேலை செய்த நவாஸ்கனி அவர்கள் ஏத்துக்கிறார். இல்லை, அதாவது வேலை செய்ததை, தேர்தல் பணியாற்றி வெற்றி பெற வைத்ததெல்லாம் நாங்கள் மறக்க மாட்டோம். அந்த நன்றி மறப்பவர்கள் இல்லை. அதுபோக திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் இந்த சமூகத்துக்கு செய்த நன்மைகளை, இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பாக நின்றதையெல்லாம் நாங்கள் மறப்பதற்கில்லை. குறிப்பாக ஒன்றிய பாசிச பாஜக அரசை வலிமையாக எதிர்த்ததில், சிறுபான்மையினருடைய குரலாக ஒலித்ததையெல்லாம் நாங்கள் மறக்கக்கூடியவர்கள் இல்லை. இன்றைக்கு தொடர்ந்து அமைச்சரவையில் சேர்ந்தது முன்னாடி வரக்கூடிய விமர்சனத்துக்கு பதில் சொல்கிற விதமாக சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு நிச்சயமாக என்ன விமர்சனம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அமைச்சரவையில் சேர்ந்ததுலேருந்து தொடர்ந்து விமர்சிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரவையில் சேர்ந்த அன்னைக்கு ஆராசான போட்ட பதிவிலிருந்து எம்எம் அப்துல்லா மாநிலங்களினுடைய முன்னாள் உறுப்பினர் போட்ட பதிவுகளெல்லாம், அதுவும் குறிப்பாக எங்களுடைய தலைவரை பற்றி சொன்னது கொஞ்சம் எல்லாரையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணது தான். அதனால் அது மாதிரி பரிசீலிப்போம். ஆனால் எங்களுடைய எண்ணம் அப்படி கிடையாது. திமுக இங்கே வந்து வலிமையாக இருக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சி அப்படிங்கிறது தான் எங்களுடைய முழுமையான விருப்பம். ஜனநாயக சக்திகள் இங்கே வலிமையாக இருக்க வேண்டும். மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பிரிவினை சக்திகள் தான் இந்த மண்ணிலே இருக்கக்கூடியது. தவிர திமுக போன்ற
ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து இங்கே வலிமையாக இருக்கிறது தான் எங்களுடைய எண்ணம். 5 வருஷம் தாவேக்கா ஆட்சி தொடர்ந்தா 50 வருஷத்துக்கு திமுக ஆட்சிக்கே வராது, துடை தெரியப்படும். அது யதார்த்தம் உண்மைன்னு நினைச்சு பேசுறாரா இல்லை என்ன? இல்லை, அதுதான் அவர் அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறத கொஞ்சம் முழுமையாக அவர் சொன்னதை பார்த்துருக்கணும். இந்த வார்த்தையை மட்டும் தவறுதலாக போட்டுட்டாங்க. இந்த வார்த்தை தவிர்த்திருக்கப்பட வேண்டும், இது சொல்லியிருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடையது. ஆனால் நான் தான் சொல்கிறேன், எங்களுக்கெல்லாம் வந்து திமுக இல்லை, ஆராசா அவர்கள் போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாரு. அது பல பேரும் கண்டிச்சாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அப்துல்லா அவர்கள் பேசினதுல விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல காதர் மொய்தீன் அவர்கள் பேராசிரியர் செயல்படுறாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு. மற்ற சோசியல் மீடியாவில் கூட ஐயுஎம்எல்ல வந்து பல பேரும் ரொம்ப நாகரிகமா கண்ணியமா தான் விமர்சிச்சாங்க. மேபி நீங்க சொல்ற மாதிரி பெயர் தெரியாத ஐடிகள் ஏதாவது பேசியிருந்தாங்க. விஜய் ரசிகர் மன்ற தலைவன் சொன்னது நாகரிகம்னு சொல்லலாம். அந்த விமர்சனத்தை வச்சாரு. மீதி இல்லைங்க, அதை வந்து முதல்ல தவிர்த்திருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் அப்துல்லா வச்சு கொடுத்த அந்த பேட்டிங்கிறது வந்து உள்ளபடியே எங்கள் கட்சியில் எல்லாரையும் பாதிச்சிருச்சு. இல்லை, அது எதிர்வினை தானே, இல்லை வினை என்ன, அவர் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 100 ஆண்டு கால கனவுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலமாக இஸ்லாமியர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. ஐயுஎம்எல் கேரளா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கு. ஒன்றிய காங்கிரஸ் தலைமையிலான அமைச்சரவையில் அகமது யூனியன் மினிஸ்டராக எம்ஓஎஸ்ஸாக இருந்திருக்காரு. இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அங்கே அதுக்கான தேவை என்ன இருக்குது? முதல்ல 100 ஆண்டு கால கனவுண்டே எங்கள் தலைவர் சொல்லலை. அங்கே அதான் நீங்கள் பாருங்கள், அந்த ஆடியோ பாருங்கள். அமைச்சர் ஆதவ் சொல்கிறார் 100 ஆண்டு கனவுண்டு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மறுக்கிறார். நாங்கள் காணாத கனவை நிறைவேற்றிருக்கீங்க, உங்களுக்கு பெரிய மனசு அப்படிங்கிறார். அவர் நாங்கள் கனவு கொண்ட 100 வருஷம், இந்த கனவு இப்போ தான் நிறைவேறுக்குன்னு சொல்லலை. கனவோட அந்த வார்த்தை தானே, காணாத கனவை. ஆமாம், எங்களுக்கு காணாத கனவுன்னா எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பே கிடையாது. நாங்கள் அமைச்சரானு எதிர்பார்த்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கல. நீங்களாக கேட்டீங்க, இந்த மாதிரி அமைச்சரவையில் நீங்கள் ஏன் சேரக்கூடாது, சேருங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தீங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு சேர்ந்துருக்கோம். வேறு நாங்கள் வந்து இந்த எதிர்பார்ப்பில் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறார். இதை வந்து 100 வருஷ கனவு பேராசிரியர் சொன்னது போல் இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் அமைச்சரவையில் இடம்பெறலை, இப்போ தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாரு சொன்னது மாதிரி இவராக சொல்லி இந்த பதிலை சொல்லி இதுக்கு வந்து ரசிகர் மன்ற தலைவர்னு சொல்லி சொன்னது உள்ளபடியே எல்லோரையும். இல்லை, உங்களுடைய தலைவர் பேசிய சில கருத்துக்கள் கொளத்தூர்லேயே வந்து நாங்கள் எங்களுடைய மகளிர் அணி போய் ஓட்டு கேட்க போகும்போது அங்கே வேற மாதிரி இருக்கிறத பார்த்தோம். சூழல் தோத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அது வந்து சரியான ஒரு விஷயமா? ஒரு கூட்டணியிலிருந்து ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்க உங்க கட்சியின் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர், அவர் தோத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி உள்ள நீங்க பேசுறதுலாம் ஓகே. வெளியே வந்து அதை பொது வழியில நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி இருக்கிறாங்க, இளைஞர்கள் ஓட்டு வந்திருக்கு, இந்த மாதிரி விஜய்க்கு ஆதரவாக இவ்வளவு பேசுறது இல்லை. அதாவது குளத்தூர் தொகுதியை பொறுத்தளவில் குளத்தூர் தொகுதிக்காக இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அந்த மக்கள் விரும்பக்கூடியதை எங்களுடைய மாளிகரணி போய் தேர்தல் பணி செஞ்சுட்டு வந்து அவங்க சொன்னதை அவர் தேர்தலுக்கு முன்னாடி இது சொல்லியிருந்தா தவறாக இருக்கும். தேர்தல் முடிவை பற்றி திமுகவும் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணும்போது எப்படிலாம் எங்களுக்கு தகவல் வந்ததுங்கிற சொல்கிறார். வேறு ஒன்றும் இதில் அவருக்கு யதார்த்தமாக பேசக்கூடியவர், எதையும் மாற்றி அவரால் மறைச்சி பேச தெரியாது. அதனால் அப்படி சொன்னார் ஒழிய வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இன்டர்னலி பேசுறது வேற சார், அதை ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. அப்போ வந்து அது ஒரு திமுக தொண்டர்களுக்கு ஒரு சின்ன சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் எங்களை விமர்சிச்சிங்கன்னா இந்த போக்குரித்தனம்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணாங்கிறத, அது யாரு சொன்னாங்கிறத சொல்ல, இப்படி தாவேக்கா அமைச்சரவையில் இணைஞ்சதற்கு பிறகாக திமுகவுக்கு எதிர் ஸ்டாண்டா ஐயுஎம்எல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எங்களை விமர்சித்து அந்த கேள்வி கேட்கக்கூடியவங்க ராசா பதிவில் இந்த மாதிரி போட்டிருக்காரு, உங்களை விமர்சிக்கான்னு சொல்லி சொன்னோன்னா தான் எங்களை அந்த மாதிரி விமர்சிக்கக்கூடாது, எங்களை விமர்சிக்கிறது வந்து அது தவறு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை சொல்கிறார். ஏன்னு கேட்டால் எந்த சூழ்நிலையில் போய் தாவேக்கா அரசுக்கு ஐயுஎம்எல் ஆதரவு கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு வந்து 9ஆம் தேதி மறுநாள் இந்த மாதிரியான ஒரு ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுங்கிற ஒரு தகவல் வருது. அப்போ மற்ற இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்தக்கூடிய இடதுசாரிகள், காங்கிரஸ் முதலே போயிட்டாங்க, இடதுசாரிகள்,
விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்லாம் ஆதரவு கொடுத்தாலும் இந்திய யூனியன் முஸ்லீம் கூட ஆதரவு கொடுத்தா தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு நிலை இருக்கும்போது நாம் அதுக்கு ஆதரவு கொடுக்கலைன்னா அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்ததுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும், குறிப்பாக எங்கள் சமூகத்துக்கு பதில் சொல்லணும். அப்போ இந்த சமூகத்திலேருந்து எங்கள் தலைவர் சொன்னது மாதிரி பல ப்ரெஷர் எல்லாரும் இந்த தமிழ் மன்சாரி சொல்கிற மாதிரி கிடையாது. எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்கள்லாம் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்துடாதீங்க, அது வந்தால் பாரதிய ஜனதா ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துடும், அதனால் நீங்கள் ஆதரவு கொடுத்துருங்கிறது கடுமையான ஒரு ப்ரெஷர். அதன் அடிப்படையில் தான் ஆதரவு கொடுக்கணும். அதற்கு முன்னாடி ஐஎம்எல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது. இல்லை ஒட்டுமொத்த திமுக காரங்களும் கொண்டாடக்கூடிய நம்ம இவ்வளோ நம்பினதற்கு நம்ம கூட இருக்கிறவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ற மாதிரியான வார்த்தைகளை ஐஎம்எல் தலைவர் திருமிகு பேராசிரியர் காதர் மொய்தீன் சொன்னார். நீங்க எங்க கிட்ட பேசுறதுக்கு பதிலாக ஸ்டாலின் அவர்கள்ட்டே நேரடியாக பேசிக்கலாம். நாங்க நேற்றும் திமுகவோட தான் இருந்தோம், இன்றும் திமுகவோட தான் இருப்போம், நாளையும் திமுகவோட தான் இருப்போம். இந்த வார்த்தைகள்லாம் அப்பெல்லாம் வரும்போது குடியரசுத் தலைவர் ஆட்சியோ இல்ல வந்து தாவேக ஆட்சி அமையக்கூடாதுங்கிற எண்ணமோ இதெல்லாம் நடந்துரும்லாம் எதுவுமே இல்லை. அப்போலாம் எப்படி இருந்ததுன்னா, தனிப்பெருங்கட்சியாக தாவேக இருக்கிறதுனால தாவேக போய் ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோருகின்ற போது ஆளுநர் வந்து அந்த வாய்ப்பை கொடுப்பார். அப்போ வந்து சட்டசபையில் அந்த பலத்தை நிரூபிக்கும் போது தான் அந்த முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் தாவேகாவை வந்து அழைக்கவே இல்லை ஆளுநர். அங்கேயே அவர் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லி தபால் கேட்குறாரு. அப்போ அந்த தபால் கொடுக்கலைன்னா அவங்கள அழைக்கிற மாதிரி இல்லை. அந்த விஷயமே விஜய் அவர்கள் பாஜகவை எந்த அளவுக்கு எதிர்ப்பாருங்கிறத உங்களுக்குலாம் காமிக்கிற விஷயம் இல்லை. இதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு ஒரு கண்டன அறிக்கையே தாவேகா சைட்ல இருந்து வரல. இப்படி ஒரு இதே கிடையாதே, நாங்கள் ஏன் இங்கே ப்ரூவ் பண்ணுங்கிற கேள்வி எழுப்புனது திமுக கூட்டணி கட்சிகள். அப்படியெல்லாம் வந்து அந்த நடைமுறைகள்லாம் மீறக்கூடிய ஒரு கட்சியாக தான் பாரதியா இருக்குது. அந்த பாரதியா நியமிக்கக்கூடிய ஆளுநர்கள்லாம் பல மாநிலங்கள் அப்படி தானே செயல்படுறாங்க. அது புரிஞ்சுக்க முடியுது. அதை கண்டிக்கிற இடத்துல பாஜகவை எதிர்க்கக்கூடியவங்க இருக்கணும்ல. தாவேகா பண்ணல. அவங்க புதுசாக வந்து அவங்களுக்கு அந்த பெரும்பான்மை கிடைச்சிருக்கு, எப்படி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. இங்கே போய் சண்டை போடக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. அப்போ நம்ம எப்படி ஆட்சி அமைக்கிறது, ஆளுநர் கேட்கக்கூடிய பெரும்பான்மை எப்படி நம்ம நிரூபித்து ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க செயல்பட்டாங்க. அப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருங்கிறதுக்காக நாங்கள் அவங்கள ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க. ஆமாம், அப்போ எங்கள் தலைவர் சொல்லிட்டார். உங்கள் தலைவர் முழுமையாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படிதான் வந்தாங்களா? ஏன்னா அதுல வந்து இல்லை, அதை திமுகவே அனுமதித்தது தானே. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதை தவிர்ப்பதற்காக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறத திமுகவிட்ட எல்லாருமே, நாங்கள் மட்டும் இல்லை, இடதுசாரிகள் பிசிக எல்லாம் சொல்லிட்டு தானே வந்தோம். சொல்லி அவங்க அதெல்லாம் ஆதரவு கொடுக்க சொன்னது தான். ஆதரவு கொடுத்து அவரே வந்து அப்படி சாஃப்டா இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க போன நீங்க இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா அடுத்தடுத்து இல்ல அது வரைக்கும் இணைஞ்சு அது வரைக்கும் அதாவது தலைவர்களுக்குள்ள பேசிக்கிட்டது நமக்கு தெரியாது. அதை பற்றி இப்போ ஒரு 4 கட்சி இடதுசாரிகள், விசிகா, ஐஎம்எல் லீடர்ஸ்லாம் புதிய தலைமுறையில் இப்போ பார்த்தேன். அவங்க சம்மந்தமாக தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாங்க என்ன நடந்ததுங்கிறது. ஏன்னா அவங்க தான் மீட்டிங்கில் இருந்தவங்க, நான் இல்லை. இப்போ இந்த விஷயம் நடக்கும்போது சாஃப்டா ஸ்டாலின் அவர்கள் அதான் அந்த ஆட்சியில் ஆதரவு கொடுக்குற வரைக்கும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அமைச்சரவையில் சேர்ந்தது அன்னைக்கே ஆராசான அந்த பதிவு போட்டது. அது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நண்பர்கள் மூலமாக வந்த எதிர்ப்பு, அந்த எதிர்ப்புக்கு பதில் சொல்றாங்க. ஸ்டாண்ட் தான் என்னன்னு கேட்குறேன். ஆட்சிக்கு ஆதரவு கூட ஓகே, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, உங்க சமூகத்தில் முக்கியமானவங்கலாம் ஃபோன் பண்ணாங்க, ப்ரெஷர் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. திமுகவின் கூட்டணியில நின்று வெற்றி பெற்று திமுகவோட உழைப்பு போட்டு வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ, அதுவும் ஐயுஎம்எல், இவ்வளோ நீண்ட காலம் திமுகவோட பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி அமைச்சரவையில தாவேகா கூட போய் இணையுது. அதுக்கு நடுவில் என்ன நடந்தது? நடுவில் 9ஆம் தேதி மாலையில் நம்ம அந்த லெட்டர் கொடுக்குறோம். 10ஆம் தேதி அவங்க வந்து முதல்வராக பதவி ஏற்றுக்கிறாங்க. அன்றைக்கி 8 பேர் 9 பேர் பதவி ஏற்றுக்கிறாங்க. மீதமுள்ள அமைச்சர்கள் பதவி ஏற்பதற்கு முன்னாடி எங்களை தொடர்பு கொள்கிறாங்க. நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் விசிகாவெலாம் அமைச்சரவையில் இடம் பெறணும், காங்கிரஸ் இடம் பெறுறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் தான் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டோமே, அதனால் எங்களால்
உங்களுடைய ஆட்சிக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிற சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து இவங்க ஆட்சியில் பங்கேற்று அமைச்சரவையில் சேர்ந்தால் தான் நமக்கு இவங்களுடைய ஆதரவு ஒரு நிலையாக இருக்குங்கிற எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கும்போது அதை நாங்கள் மறுக்கும்போது வெளிப்படையாக அமைச்சர் அர்ஜுனா வந்து பத்திரிகை பட்டியலில் விசிகா ஐஎம்எல் இதில் சேரணும்னு சொல்லி கேட்குறாரு. எங்களுடைய கேரளா தலைமையில் இருந்தும் அந்த பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டி ஏன் இப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனடியாக எங்களுடைய உயர்மட்ட குழு சென்னையில் கூடும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பே கிடைத்ததில்லை, இனியும் கிடைக்குமான்லாம் நமக்கு தெரியாது. அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டோம், நம்ம அதை வந்து திரும்ப பெற போகிறதில்ல, ஆட்சி தொடரணுங்கிறத ஆட்சி கொடுத்துருக்கோம், ஏன் நம்ம வந்து அதில் ஆட்சியில் பங்கு பெறக்கூடாது, நம்ம வந்து இந்த ஆட்சியில் நம்மளும் ஒரு அமைச்சர் நம்முடைய கட்சியை சேர்ந்தவர் இடம் பெறலாம், ரெண்டு சட்டமன்ற உறுப்பினரில் ஒருத்தரை அமைச்சராகணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமாக இருந்தது. மற்ற கட்சிகள்லாம் ஓகே, நீங்களும் திமுகவும் ஒரு கொள்கை உறவோட பயணிச்சவங்க. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியில் வெற்றி பெற்று இன்னொரு அமைச்சரவையில் திமுகவை தீய சக்தின்னு சொன்னவங்க, கல்லாப்பேட்டி கூட்டணின்னு சொன்னவங்களோட போய் நீங்க இணைந்து அமைச்சரா சேர்ந்து திமுகவை திட்டுறதுங்கிறது வந்து அதான் இப்போ பாத்திரத்துக்கு அரசியல் திமுகவை திட்டுறதுக்கு போல திட்ட போறது இல்லை. ஆனா என்ன நடந்து இல்லை அதெல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கிறோம். நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்கிறதெல்லாம் நமக்கு இந்த ஒரு இலாக்கா வழங்கப்பட்டிருக்கு, இந்த இலாக்காவிலிருந்து இந்த சமூகத்திற்கு முன்பெல்லாம் சிறுபான்மை நலத்துறை அமைச்சரை சந்தித்து நமக்கான கோரிக்கைகளை கேட்போம். இப்போ இந்த அமைச்சராக நம்முடைய கட்சியை சேர்ந்தவருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இதன் மூலமாக ஒட்டுமொத்த சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சிறுபான்மையினருக்கும் என்னென்ன நல்ல திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த முடியுமோ அதில் அதிகமாக கவனம் செலுத்தி அந்த துறை ரீதியான பணிகளை வீரியமாக செய்ய வேண்டும் என்கிறத திமுக திட்டக்கூடிய பணி எங்களுடைய அப்துல்லா அவர்கள் அந்த பிரஸ் மீட்டே தவிர்த்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. ஆனா அதற்கு காரணமும் இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்லாம திமுக ஜெயிச்சிருக்குமா அப்படின்னு இஸ்லாமியர்கள் இல்லை தினேஷ், அதில் வந்து என்னன்னா திமுக ஓட்டை வாங்கி தானே நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, திமுகவோட ஆதரவில் தானே நீங்கள் ஜெயிச்சு ரெண்டு பேரும் வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக ஆகியிருக்காங்க. இதில் முதல்ல கூட்டணிங்கிறது என்ன, கூட்டணிங்கிறது வந்து அவ்வளோதான். நம்ம 2 தொகுதியில் நம்மளை அவங்க வெற்றி பெற வைத்திருந்தாலும் மற்ற தொகுதிகளில் நம்மளுடைய கட்சிக்காரங்க வேலை பார்த்துருப்பாங்க, நம்முடைய சமூக ஓட்டுகளை எப்படி அதை ஒருங்கிணைக்கிற பணியை நம்ம பண்ணியிருப்போம். இது தேர்தலில் கூட்டணி எங்களால் தான் வெற்றி பெற்றோங்கிறது கூட சொல்லக்கூடாதுங்கிறேன். அவர் சொல்லும் போது அப்போ எங்கள் ஓட்டு தலைவர் இல்லை இதை சொல்லி கேட்கும்போது தான் இப்படி திமுகவால் தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிடணும். இல்லை நாங்களும் ஓட்டு போட்டிருக்கோம், எங்களுடைய வாக்குகளையும் அவர்கள் பெற்று தானே வெற்றி பெற்றிருக்காங்க, வெற்றி பெற்ற இடங்களில் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனால் இது வந்து பொதுவாகவே கூட்டணிங்கிறது வரும்போது அந்த அந்த எங்களுடைய பலத்துக்கு தானதான் அந்த தொகுதி ஒதுக்கப்படுது. அதில் சொல்கிறது என்னன்னா ஐயுஎம்எலுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கல, ஆனா அவங்க சொன்னதுல இருந்து ஐஎம்எலுக்கு அவ்வளவு பலம் இருக்கா. 2016 அவங்க கிடைத்த தொகுதிகள்ல தோல்விதான், 2021 திமுக பெரும் வெற்றி பெற்ற போதும் அவங்களுக்கு தோல்விதான். ஆனாலும் கொள்கை ரீதியா அவங்களோட உறவு முக்கியங்கிறதுக்காக இந்த தடவையும் நம்பர்ஸ் கொடுத்து சீட்ஸ் கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் வந்து முஸ்லீம் லீகோட ஓட்டுன்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்றது சரியா? இல்லை, அப்படி யாருமே நாங்கள் சொல்லலை. ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த பேட்டியில் எங்கள் தலைவர்கள் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுலாம் எங்கள் ஓட்டுன்னு சொல்ல, இஸ்லாமியர்கள் ஓட்டு இல்லாமல் 59 இடத்துல திமுக ஜெயிச்சிருக்குமாங்கிற கேள்வி எழுப்புனது காதர் மொய்தீன் அவர். இல்லை இந்த 54 இடங்கள்லையும் இஸ்லாமியர்கள் ஓட்டு கணிசமாக விழுந்திருக்குங்கிறத அவங்கள ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் ஓட்டு எங்களால் மட்டும்தான் சொல்ல வரல, எங்களுடைய ஓட்டும் கிடைச்சிருக்குங்கிறது இதுக்கு வந்து மற்ற இஸ்லாமிய கட்சிகளும் அதுக்காக தான் அப்துல்லா திமுக 2001 நீங்க கூட்டணியில் இல்லாத போது இஸ்லாமியர்கள் செறிவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் திமுக பெற்ற வெற்றிகள்லாம் அவர் அடுக்கிறார். சேப்பாக்கத்துல, திருவல்லிக்கேணியில, நெல்லையில அப்படின்னு அவர் அடுக்கிறாரு. அப்ப அந்த தேவை இருக்குல்ல, அதுக்கான காரணமா காதர் மொய்தீன் அவர்கள் தான் இருக்கிறார். இஸ்லாமியர்கள் ஏதோ முஸ்லீம் லீக் மட்டும்தான் இஸ்லாமிய, அதை வந்து தமிழ் அன்சாரி அவர்கள் குறிப்பிடுறாரு, நெல்லை முபாரக் அவர்கள் குறிப்பிடுறாங்க. நேற்று அமைச்சர் பேச்சுக்கு நெல்லை முபாரக் இல்லைங்க, இல்லை எந்த இடத்துலையும் நாங்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய இடத்துல இருக்கோம்னு சொல்லலை. திமுகவில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, மற்ற இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் இந்த கூட்டணியில் அங்கே வகித்தாங்க. நாங்கள்லாம் இது சேர்ந்து எங்களுடைய வாக்குகளும் இதில் வாங்கி கொடுத்துருக்கோங்கிறது தான் சொல்கிறாரு. ஒட்டு மொத்தமாக 2 தொகுதி வெற்றி பெற செய்ததுனா அவங்கள விட்டு நீங்கள் போயிட்டீங்களே
அவங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது அந்த பதில் சொல்கிறாங்க. இது முதல்ல துரோகம் எப்படி ஆகுங்கிறத முதல்ல விளங்கணும். இதில் எங்கே துரோகம் எங்கே இருக்குது? நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலையில் அந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் குடியரசுத் தலைவர் ஆட்சியை தடுக்க முடியுங்கிற ஒரு நிலையில் ஆதரவு கொடுக்குறோம். ஆதரவு கொடுத்தாச்சு. நம்மளுடைய ஆதரவில் ஒரு ஆட்சி நடக்குது. நம்மளை அமைச்சரவையில் சேர்ந்துக்கிற சொல்கிறாங்க. திடீர்னு 2 அமைச்சர் எதிர்பார்க்குறோம். இல்லை 2 பேர் இருக்காங்க இல்லையா? சரி, யாருக்கு அமைச்சர் கொடுக்க எதிர்பார்க்காதவங்க, கனவே இல்லாதவங்க திடீர்னு 2 அமைச்சர் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை அவங்க கேட்கும்போது அதை பரிசீலனை பண்ணுறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்கல. நாங்கள் வந்து திமுக குறை சொல்லலை. நாங்கள் இது வரைக்கும் உங்கள்கிட்ட போயிட்டோன்னு வெளிப்படையாக சொல்லுங்க. ஆமாம், அதிகாரத்துக்காக தானே அரசியல் கட்சி நடத்துகிறோம். இல்லைன்னா எங்களுடைய தெய்வீக அமைப்புகள்லாம் இருக்க அவங்களெலாம் வந்து அரசியல் கட்சியில் நடத்துறது இல்லை, தேர்தலில் பங்கு பெறதில்லை. நாங்கள் அரசியல் கட்சிக்கு தேர்தலில் பங்கு பெறோம்னா அதிகாரம் வேணுங்கிறத தானே வச்சுருக்கோம். அதில் ஒன்றும் அவர் சொன்ன உடன்படுறேன், அதிகாரத்துக்காக தான். இல்லை, இப்போ இவ்வளோ திமுக விமர்சிக்கிற ஷாஜகான் அவர்கள் எம்எல்ஏ பதவியை, அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக கூட்டணியின் தயவு இல்லாம பாபநாசம் தொகுதியில வெற்றி பெற்ற இல்லை அதான் சொல்றேன்ல, இந்த கூட்டணியில் இந்த வார்த்தையே பேசக்கூடாது. இது வந்து சரியான இதை கிடையாது. எங்கள் வார்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, எல்லா இடங்கள்லையும் கூட்டணியில் எல்லாருடைய வாக்குகளும் இருக்கும். இல்லைன்னா அது கூட்டணி இல்லாமல் தான் தேர்தல் சந்திக்கணும். அது தவறான. இன்னொன்று, அதை நீங்கள் அந்த கேள்வியை விரும்புவீங்களான்னு தெரியல, பட் சோஷியல் மீடியாவில் வந்த விஷயங்கள்ல இருந்து அந்த கேள்வியை நேராக கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணி அமைச்சரவைக்குள்ள IUML போனதற்கு நவாஸ்கனி பெரிய முன்முனைப்பு அவரோட தான் இருந்தது. அவரு தான் வந்து காதர் மொய்தீன் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போனாருன்னு பல விமர்சனங்கள். நீங்க தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல அதாவது 5ஆம் தேதி அப்போவே வந்து 108 இடங்கள் தேவைக்காக இருக்கும்போது நம்மளாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கும்போது எங்கள் தலைவர் தெளிவாக சொன்னார். நம்ம திமுக கூட்டணியிலேருந்து ஜெயிச்சிருக்கோம், திமுக கூட்டணியில் இருக்கிறோம், திமுக என்ன முடிவு எடுக்குதோ அதன்படி நம்ம நடப்போம். யாருமே இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டார். யாருமே பேசலை. இந்த 9ஆம் தேதி இந்த ஒரு நெருக்கடி வரும்போது தான் இந்த முடிவு எடுக்கிறோமே தவிர யாரும் தனிப்பட்டு யாருக்கும் இதில் வந்து ஏன்னா திமுக மேலே உங்களை டார்கெட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பிடிக்காதவங்க இருக்காங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. அதை பற்றி அது எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து கட்சி எடுக்கக்கூடிய முடிவு கட்டுப்படக்கூடியவன். கட்சி எடுத்த முடிவு தலைவர் மட்டும் கூட எடுக்கலை, எல்லாரும் வச்சு ஆலோசனை பண்ணி எடுக்கிறாரு. அவருக்கு சமூகத்தினுடைய அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நம்ம அதை பண்ணி ஆகணுங்கிற முடிவு எடுக்கும்போது அதை செயல்படுத்துகிறோம். ஆனால் அமைச்சரவைங்கும் போது எங்கள் கட்சி கூடி முடிவு எடுக்கிறோம். கட்சி கூடி அமைச்சரவையில் இணையறது குறித்து நீங்கள் போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுங்கிற இடம் வரைக்கும் நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் வரைக்குமே நீங்கள் போங்கன்னு சொன்னீங்க. அமைச்சரவையில் இணையறதுங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்களா? பண்ணோம். ஸ்டாலின் அவர்கள்ட்ட இல்லை, அவங்ககிட்ட பண்ணல, எங்கள் கட்சிக்குள்ளே பண்ணோம். நம்ம ஏற்கனவே ஆதரவு கொடுத்துட்டோம். அவங்க கேட்குறாங்க, அந்த கேரளாவில் உள்ள ஒரு கமிட்டியும் நாங்கள் கேரளாவில் எல்லாம் அமைச்சரவையில் இருக்கிறோம், காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில், இங்கே நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, இது வரைக்கும் ஒரு வாய்ப்பு இது மாதிரி கிடைக்கல, இதை நீங்கள் ஏன் பயன்படுத்திக்கிட்டான்னு சொல்கிறாங்க. அது இங்கே எங்களுடைய தமிழ்நாடு கமிட்டி ஆலோசனை பண்ணும்போது, ஏன் நம்ம சேர்ந்துக்கிறோமே, நம்ம போய் மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தர் நிற்கிறதுக்கு நம்ம சமூகத்துக்கு தேவையானது நம்மளே செயல்படுத்தலாமே, நம்ம இதை வாங்கிக்கலாமேன்னு அவங்க சொன்னதை வச்சு தான் போகிறோம். இல்லை, தாவேகா மேலே சிறுபான்மையினர் பக்கம், இஸ்லாமியர்கள் பக்கம் அவங்க நிற்பாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு எங்கேருந்து பிறந்தது? ஏன் இப்படி வந்து அமைச்சரவையில் சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவு குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிற ஒரு பாட்டு ஓகே, அது மட்டும் தானா, இல்லை வந்து அவங்க சிறுபான்மையினர் பக்கம் நிற்பாங்கிற ஒரு கோப்பு உங்களுக்கு இருக்கா? நிற்பாங்கிறத எதிர்பார்த்து தான் நம்ம போயிருக்கோம். ஏன்னா அவங்கள்ட்ட என்ன சொல்லணும், கடந்த காலங்களில் திமுக எப்படி சிறுபான்மையினருக்கு ஆதரவாக பாதுகாப்பாக இருந்ததோ, திமுக தலைவர் இருந்தால் அப்படி நீங்கள் இருக்கணும். திமுக எப்படி எங்களுக்கு தேவையான திட்டங்களை சிறுபான்மையினத்தெல்லாம் செயல்படுத்தாங்களோ அதையெல்லாம் செயல்படுத்தணும்னு சொல்லி தான். அதில் நீங்கள் கேட்ட மாதிரி என்ன நம்பிக்கைன்னா, இந்த தேவை இருந்தபோது கூட அவர் வந்து முதல்ல காங்கிரஸோட ஆதரவை பெற்றிருக்கார். அடுத்து இடதுசாரிகள் ஆதரவு, விசிக, IUML, இதெல்லாம் வந்து மதசார்பற்ற அணியிலிருந்து மதசார்பற்ற கட்சிகளுடைய ஆதரவு பெற்றிருக்காரு. அதிமுக, பாஜக அந்த கூட்டணியில் இருந்தவங்க 26 பேர் அவங்களே வந்து ஆதரவு கொடுத்தாலும் அவர்களெலாம் அமைச்சராகவான்லாம் பேசப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்டது. அவர்களுக்கு அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டு
நமக்கு அந்த ஆஃபரை கொடுக்குறாங்க, நம்மளை வெளிப்படையாக கூப்பிட்றாங்க, சேர்க்குறாங்க போது அப்போ அவர் வந்து ஒரு செக்குலர் அணியோடு இருக்கணுங்கிறது தான் விரும்புகிறாரு. இந்த ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நாங்கள் பார்க்குறோம். இல்லை, பாஸ்ட்டில் கடந்த காலமும் நமக்கு முக்கியம். அந்த கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஆதரவாக அவங்க குரல் கொடுத்துருக்காங்கிறத பார்த்து எதிர்காலத்தை முடிவு பண்ண முடியும். கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல எவ்வளோ? ஆமாம், அவர் வந்து நம்ம சமூகத்துக்கான பிரச்சனைகள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துட்டு தான் நம்ம பார்க்குறோம். நமக்கு மட்டும் குரல் கொடுக்கலையே அப்படின்ட்டு சொல்கிறதுல இனி வரக்கூடிய காலங்களில் இன்றைக்கி உங்களுக்கு பர்சனலி தெரியும், உங்களை சுற்றி திருப்பரங்குன்றத்தில் எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், உங்களுக்கு எதிராக எவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு தெரியும். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் அடுத்து அதற்கு பிறகாக தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற விஷயம் தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லி அதை நடைமுறைப்படுத்த அதுல எல்லாம் திமுக அதையெல்லாம் இவங்களும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதை திமுக ஹேண்டில் பண்ணதை வைத்து நாங்கள் மறக்கலை. அவ்வளோ உறுதியாக இருந்தார் நம்முடைய முன்னாள் முதல்வர், திமுகவுடைய தலைவர். அதை நாங்கள் மறக்கலை. இவங்களுக்கும் நம்ம ஆதரவு கொடுத்துருக்கனால இதை சொல்ல போகும்போது இதில் நாங்களும் உறுதியாக இருப்போம் சொல்லியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் விஷயம் தொடர்பாக அவங்க இது வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாண்டே சொல்லலை. அவங்க அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுவும் இப்போ ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு. ஆமாம் ஆமாம். ஸோ உங்க கூட நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிற்பான்னு தான், அதனால தான் நாங்கள் கூட இருக்கிறோம். இல்ல பாஜக நீங்க இல்லை நாங்கள் வந்து இந்த ஆட்சியில் பங்கெடுத்திருக்கோம், அமைச்சர் ஆயிருக்கோம்னா இந்த சமூகத்துக்கு எதிராக எது செஞ்சாலும் அதையெல்லாம் சகித்துக்கிட்டு போய் நாங்கள் இருப்போங்கிறக்கா போல். இல்லை இந்த தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு உடன்பட்டு போகிறதா இல்லை. நாங்கள் நீங்கள் சொல்வது போல் இந்த சமூகத்தின் பக்கம் நிற்பாங்க. ஏற்கனவே மாநில உரிமைகளில் கடந்த திமுகலாம் எப்படி இருந்தோ அது போல் இருப்பாங்கிற ஒரு அடிப்படையில் தான் இருக்கிறோம். நிச்சயமாக இருப்பான்னு எதிர்பார்க்குறோம். அது ஒருவேளை திமுக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நீங்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் படி அப்படி நின்றது போல தாவேக்கா நிக்கலைன்னா அமைச்சரவையில இருந்து வெளியே வர நீங்க நெகட்டிவாக பார்க்க நிற்பாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். இல்லை, ஏன்னா விசிக தலைவர் திருமாவளவன் சொல்றாரு, அமைச்சர் ஆகிட்டாங்கன்னா நாங்கள் அமைச்சரவையில இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, அமைச்சரவையில கூட வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஆங்கில பக்கம் நிக்கல. அவர் பேட்டி கேட்டேன், வெளியிலிருந்து நம்ம ஆதரவு கொடுத்ததுக்கும் உள்ளே போய் அமைச்சரவையில் பங்கெடுத்ததுனால ஒரு கூடுதலாக வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ நம்ம என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடை இதுலையும் எடுக்கலாம் சொன்னார். ஏன்னா இப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நடுவில் பக்ரீத் வந்தது, அது ரிலேட்டடாக ஒரு தீர்ப்பு வந்தது, ஆடு மாடு வந்து பொது இடங்களில் பலியிடக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்லி பல தடைகள் வந்தது. இது திமுக ஆட்சியில் நடந்திருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்துச்சு. அந்த தீர்ப்பு வந்த உடனே பக்ரீத்துக்கு முதல் நாள் வருது, உடனடியாக எங்கள் அமைச்சர் சட்டத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு அது சம்பந்தமாக எங்கேயும் கடந்த காலங்களில் எப்படி பக்ரீத்துக்கு குர்பானி கொடுக்கப்பட்டதோ அந்த நடவடிக்கை தொடர்வதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்தார்கள். எங்கேயும் இது சம்பந்தமாக எந்த வழக்குகளும் பதிவு செய்யப்படவில்லை. சிறுபான்மையினருக்கு ஆதரவாக வலுவோடு நிற்பது திமுக நினைக்கிறீங்களா, தாவேக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திமுக வலுவாக நின்றது, தாவேக்காவை நம்ம நிற்க முடிய எதிர்பார்த்து போயிருக்கோம். இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி எந்த கூட்டணி? திமுக கூட்டணியா, தாவேக்கா கூட்டணியா? இடைத்தேர்தல் வரப்போகுது, முக்கியமான தொகுதிகள் வரப்போகுது, அதுல எந்த பக்கம் நீங்க நிற்க போறீங்க? ஒன்று தேர்தல் வரும்போது நிச்சயமாக எங்களுடைய தலைமை கூடி ஆலோசித்து கூட்டணி சம்பந்தமாக முடிவுகள் எடுப்போம். அதே நேரத்தில் இப்போது தேவையில்லாத விமர்சனங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அதுலேயும் குறிப்பாக திமுகவிற்கு முஸ்லீம் லீக் ஒரு பெரிய துரோகம் செய்ததை போன்று சித்தரிப்பதை வந்து எதிர்க்கல. எந்த துரோகமும் பண்ணலை அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. எந்த சூழ்நிலையில் போய் ஆதரவு கொடுத்தவங்களுக்கு தெரியும். ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இது வரைக்கும் இல்ல, உங்களோட எதிர்பார்ப்பே அது இல்லையா? நீங்க ஒருவேளை அதை திமுக ஒரு ஆப்ளிகேஷனா வச்சிருந்தீங்கன்னா நாங்க கூட்டணி அமைச்சரவையில வரணும். இல்ல தினேஷ், நாங்க தான் சொல்றோமே, நாங்க வந்து இந்த தேர்தலுக்கு முன்பாக கூட ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்ட கட்சியெலாம் இருக்குது. காங்கிரஸ்லாம் கேட்டாங்க. நாங்கள் திட்டவட்டமாக சொன்னோம் எங்களுக்கு அந்த மாதிரியான கோரிக்கை இல்லை. ஏன்னா நாங்கள் சின்ன கட்சி, நம்ம 2 சீட்டோ 3 சீட்டோ வாங்க போகிறோம், அதனால் நம்ம அந்த மாதிரியான டிமாண்ட்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா நான் கேட்கல. அதுமாதிரி திமுக மேலே எங்களுக்கு அந்த வருத்தம் இல்லை. நாங்கள் இத்தனை காலம் கேட்டோமே, நீங்கள் கொடுக்கலையே நாங்கள் சொன்னோமா? நான் கேட்கவே இல்லை. என்கிட்ட அந்த டிமாண்டே கிடையாது. நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு திமுகவில் கேட்கல. இப்போ ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டோம். கொடுத்த பின்னாடி ஆதரவு இருந்தாலும் அந்த அவங்க வந்து கேட்குறாங்க. ஆதரவு இருந்தாலும் நீங்கள் அமைச்சரவையில் சேர்ந்துக்கன்னு கேட்கும்போது எங்கள் தலைவர் அவங்க ரொம்ப பெருந்தன்மையாக கேட்குறாங்க. அதனால் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாமேன்னு எங்களுடைய உயர்நிலை குழு முடிவு பண்ணது. கேரளாவோட முடிவின் அடிப்படையில் சேர்ந்திருக்க முடியும். இதில் எப்படி துரோகம் எங்கே இருந்திருக்கு?
இப்போ திமுகவிற்கு இப்படி ஒரு நிலை இருந்து இல்ல உங்களை இல்ல தினேஷ், உங்க மேல நம்பிக்கையில சேர்த்திருக்காங்கன்னா எதற்காக 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி இந்த பக்கம் வரணும்? அப்ப குதிரை பேரத்தை அவரு ஆதரிக்கிறாராங்கிற கேள்விகள் வருது. அதுக்கு ஐஎம்எலோட ஸ்டாண்ட் என்ன? இல்லை அதுக்கு அந்த கட்சி தான் பதில் சொல்லணும். அவங்க சொல்கிறாங்க, தவைக்க அது சொல்கிறாங்க. ஒரு பாஜகவோட ஸ்டைல் மாதிரி இல்லை இல்லை இருக்குங்கிற இல்லை விமர்சனம் இல்லை வருது. இல்லை அதாவது ரிசைன் பண்ணிவிட்டு உடனடியாக போய் தவைக்கால சேர்ந்ததை அத்தனை கூட்டணி கட்சியுமே கண்டித்தாங்க. கண்டிச்சுட்டு இப்போ இன்றைக்கி வந்து அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகாமல் தான் இருக்குது. அதனால் இதற்கெல்லாம் நாங்கள் உடன்படவில்லை. சோஃபா மாடல், இந்த குதிரை பேரம், இந்த விஷயங்கள்லாம் உங்களை நோக்கி இல்லை விமர்சனம் இப்படியான விமர்சனங்கள் வரலாமா? நாங்கள் எந்த சூழ்நிலையில் ஆதரவு கொடுத்தோங்கிறது எல்லாம் தெளிவாக சொல்லிட்டோம். ஏன் அமைச்சரவையில் சேர்ந்துருக்கோங்கிறதையும் சொல்லிட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்குவோங்கிறதுக்காக சேர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டோம். இப்படி ஒரு குதிரை பேரம், சாரி இப்போ பணம் வாங்கி சோஃபா மாடல், இதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சொல்லும் போது எங்களுடைய தொண்டர்களும் இதை இப்போ பார்த்து வருத்தப்படுறாங்கல்ல. நாங்கள் எதற்காக ஆதரவு கொடுத்தோங்கிறது தெரிஞ்சு எதற்காக அமைச்சரவையில் சேர்ந்திருக்கோம் உங்களை நோக்கி சொல்றாங்க, நீங்க ஏன் புரிஞ்சுக்கிறீங்க? அதிமுகவோட தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது சிவி சண்முகம் அவர்களை சந்திக்கிறாரு. அதற்கு முன்னாடி சோஃபா போகுதுங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் இல்லை நீங்கள் மற்றவங்களை விமர்சிப்பதுக்கெல்லாம் நாங்கள் வரல, எங்களையும் சொல்கிறாங்க. எங்கள் தலைவரையுமே சோஃபா மாடல், இந்திய யூனியன் குதிரை பேரன்னா அடிமாட்டு எல்லாம் சொல்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்கிற முடியல. நாங்கள் வந்து இன்றைய நாட்டு சூழ்நிலையை கருதி நாம் ஆதரவு அளிக்கிறது வந்து கட்டாயம் என்பதை அழைத்து கொடுத்துருக்கோம். இங்கேயும் இந்த எம்எம் அப்துல்லாவுடைய விமர்சனம், தமிம் அன்சாரி அது அவராக சொல்கிறார், அதில் அவர் ஒரு விளம்பர அரசியல் பண்ணக்கூடியவர், நமக்கு தெரியும். என்ன அப்படி விளம்பரம் பண்ணாங்க? அவரோட ஸ்டாண்ட்ல இருந்து என்னோட தொகுதியை கூட நான் ராஜினாமா பண்ணுறேன். அதுதாங்க விளம்பர அரசியல் தினேஷ். இப்போ அவர் சொன்ன நோக்கம் என்ன? கட்சியின் தலைவர் ஒருத்தர், கூட்டணியின் தலைவரா இருந்தவர், சிஎம் ஃபேஸா ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டவர் தோத்துருக்கிறாரு. சரி, அவர் உண்மையிலேயே அவரோட எங்களுக்கும் வருத்தம் இருந்துச்சு. நாங்கள் வந்து இப்படி போய் சொல்லலை. ஏன்னா அவர் சட்டசபைக்கு போகணும், அதுக்கு தேர்தல் நிற்கணும்னா 54 பேர் திமுகவில், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி உட்பட யாரை சொன்னாலும் ரிசைன் பண்ணாலும் இல்லையா? நிச்சயமா 54 பேரில் யாராவது மறுப்பாங்களா? அவர் போகணும்னு நினச்சா, தேர்தல் நிற்கணும்னு நினச்சா, மாவட்ட செயலாளர் சேகர் பாபு எம்எல்ஏ தான் ராஜினாமா பண்ணிட்டு இவரை 54 பேருமே யாரை சொன்னாலும் நிற்பாங்க சார். ஆனால் இவரை அதையெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு தெரியும். அப்படி சொன்னால் ரிசைன் பண்ணுற ஆள் இல்லை அவர். கடந்த முறை இல்லை அதுதான் நாடக அரசியல். இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போய் சொல்லுவார். அப்படி ஆளும் கிடையாது, பதவியை துச்சமாக நினச்சி அதை தூக்கி போகிற ஆளும் கிடையாது தமிம் அன்சாரி. அவர் வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் எம்எல்ஏ ஆகிட்டார். அதிமுக பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுச்சு, ரிசைன் பண்ணியிருக்கலாமே. விமர்சிச்சு தான் பேசினார், ரிசைன் பண்ணல. அதான் அந்த பதவியை தூக்கி போடுற ஆளும் கிடையாது தமிம் அன்சாரி. அதனால அடுத்த தேர்தலில் கூட்டணி அவருக்கு ஏன் சீட்டு கொடுக்கல தெரியுமா உங்களுக்கு? திமுகவில் பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சதுனால அதிமுக அந்த அணிக்கு அவர் போக முடியல. இங்கே ட்ரை பண்ணுறாரு, சேர்க்கலை இவங்க திமுகவில். என்ன காரணம் தெரியுமா? அந்த ஆட்சியில் கடைசி நாள் வரைக்கும் அந்த ஆட்சியினுடைய பலன்களை அனுபவித்து கொண்டு இருந்தவர். முதலே வெளியே வந்திருந்தால் கூட்டணியில் சேர்த்துருப்பாங்க. இது திமுகவில் சொல்லப்பட்டது, இதை நான் என்ன வெளிப்படையில்லை. அப்படி இருந்தவரை அதுக்கு பிறகு இந்த கடந்த 5 வருஷத்தில் அவரோட திறமையில் அவர் அந்த உறவை ஏற்படுத்திட்டு ஒரு சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அதெல்லாம் பாராட்டத்தக்கது. ஆனால் அவர் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அவர் எங்கள் தலைவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு சொல்லலாம். அவர் திமுக கூட்டணியில இருந்து மற்ற கட்சிகள் எல்லாரும் உடனடியாக தாவேகாவோடு இணைஞ்சு அந்த கூட்டணியை வந்து அங்க ஒரு கூட்டணின்னு ஒன்று உருவாக்குற மாதிரி ஒன்றும், திமுக தனித்து விடப்படுவது போன்ற ஒரு தோற்றமும் ஏற்படும் போது அது துரோகம்னு அந்த தொண்டர்கள் நினைக்கிறதுல என்ன தப்பு நினைக்கிறேன்? இல்லைங்க, அதான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிற துரோகமே கிடையாது. ஏன்னா எப்போ துரோகம் ஆகும்னா, இப்போ 108 இடங்கள் திமுக ஜெயிச்சிருக்கு, 108 இடங்கள் தாவக ஜெயிச்சிருக்கு. இப்போ கூட்டணியிலிருந்து தேர்தல் சந்திச்ச நாங்கள் திமுகவை விட்டு தாவக்காவில் அமைச்சர் பதவி தராங்க, இல்லை தாவக்காவில் வேறு ஏதாவது எங்களுக்கு பலன் கிடைக்குதுன்னு போனால் துரோகம். ஆனால் திமுக இன்றைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததா? இல்லை. தாவக்கா ஆட்சி அமைச்சாதான் ஒரு ஆட்சி அமையும், இல்லைங்கன்னா தேர்தல் வருங்கிற போது தாவக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம். இதில் தான் அந்த திமுகவுடைய தொண்டர்கள் எங்கள் மீது வருத்தப்படுவது, எங்களை விமர்சிப்பது தவறுன்னு சொல்கிறோம். நாங்கள் கூட்டணி விட்டு போகணுன்ட்டு தேர்தலில் வெற்றி பெற்று விட்டு தேர்தலில் பணியாற்றுவரை எல்லாம் புறந்தள்ளி விட்டு உடனடியாக இன்னொரு இடத்துல வாய்ப்பு கிடைக்குதுன்னு போகல. இதே 108 இடம் திமுக ஜெயிச்சிருந்தா நாங்கள் அமைச்சரையில் இடமா கேட்க போகிறோம்? நிபந்தனையற்ற ஆதரவு முதல்ல போய் முஸ்லீம் லீக் தானே கொடுத்துருக்கோம்.
நாங்கள் அதில் எங்களுக்கு அமைச்சர் இவங்ககிட்டையும் நாங்கள் அமைச்சரவையில் இடம் கேட்கலையே. இவர்களாக நீங்கள் அமைச்சரவையில் சேருங்கன்னு சொன்னதை பரிசீலனை செய்து சேர்ந்துருக்க முடிய இதில் வந்து துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்த துரோகமும் கிடையாது. துரோகம் செய்த வரலாறு இந்தியன் யூனிவர்சிட்டி கிடையாது. நாங்கள் எந்த காலத்தையும் துரோகம் செய்ய மாட்டோம். ஓகே, துரோகம் கிடையாது. அந்த வார்த்தையை ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக போய் புதமணம் ஹலீம்ங்கிறவர் மனிதநேய மக்கள் கட்சியிலேருந்து போய் திமுகவில் சேரார். அவர் வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு, முஸ்லீம் லீக் துரோகம் செஞ்சிருச்சு. அப்போ திமுகவில் சேர்ந்த மறு நிமிஷமே வந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை முஸ்லீம் லீக் எதுக்கு விமர்சிக்கிறாரு. அப்போ இதை பின்னாடி திமுக பிரஷர் இருக்கு. அப்துல்லா பேட்டி கொடுத்தது திமுகவுடைய அறிவாலயத்தில் திமுக சொல்லி தான் கொடுத்துருப்பார். அவராக கொடுத்துருக்க மாட்டார். இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வேண்டியது இல்லைங்க. என்னென்ன தைசால் தமிழர் விருது கொடுத்தோங்கிறாரு. இடதுசாரி தலைவர்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் சொல்லலை. இன்றைக்கி அவங்களும் கூட்டணியில் இல்லை, அவங்களும் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஏன் எங்கள் தலைவர் மட்டும் தைசால் தமிழ்? அப்போ என்ன நோக்கத்தில் கொடுக்கப்பட்டது அந்த விருது? இதெல்லாம் சொல்லலாமா சார்? தைசால் தமிழர் விருது கொடுத்து கௌரவித்தது சொல்கிறாரு. விஜய் ரசிகர் மன்ற தலைவர் என்று ஒரு சமுதாயத்தினுடைய தலைவரை சொல்கிறாருன்னா இது எவ்வளோ பெரிய தவறு? இதை யார் கண்டிச்சாங்க? இப்போ தமிழ் மன்சாரி சொன்னார், ஒரு முஸ்லீம் இல்லை முஸ்லீம் லீக் ஓட்டு வேற, இவர் வந்து ஒரு பெரியவர், ஒரு முதுபெரும் அரசியல்வாதி, இப்படி வார்த்தைகளை வேணும். அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, ஆராசா இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது தான் அந்த பதில் சொல்கிறாரு. அப்போ ஆராசா பேசியதும் தவறு தான், அதையும் அவர் இது மாதிரி பேசியிருக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா சரி. அப்துல்லா பேசினதும் தவறு தான் சொல்லியிருக்கணும்ல. அப்போ இவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்? இவரோட நிலை என்னென்னா, தமிழ் மன்சாரிக்கு இன்றைக்கி வந்து முஸ்லீம் லீக் அந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடத்த நம்ம பிடிக்கணும். கட்சி பலத்தின் அடிப்படையில் அவரால் அதை பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட பலமான ஒரு அமைப்பு மனிதநேய மக்கள் கட்சி. அதில் தான் இவர் பிரிஞ்சு வந்தவர். இந்த கட்சியிலே இப்போ இவருக்கு தான் கட்சி சொந்தமாக, ஆர்என்டிசி சொந்தமான அது ஒரு வழக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அவருக்கு கட்சி பலம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ இப்போ எஸ்டிபிஐக்கு இன்றைக்கி ஒரு சீட்டு கொடுத்தாங்க, நமக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு இவர் அந்த அடிப்படையில் நம்மளும் பலமான அமைப்பு வர்றாரு. எஸ்டிபிஐக்கு கட்சி கட்டமைப்பு இருக்குது, இவருக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து தமுமுகவோட மனிதநேய மக்கள் கட்சியோட நம்ம ஒரு முக்கியமான இடத்த முஸ்லீம் லீக்கில் இது திமுகவில் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் இதெல்லாம் பேசிட்டு வர்றாரு. ஒரு திமுக பேசினதே நம்ம வந்து அதை தவிர்த்துக்கலான்னு சொல்கிறோம். இவர் பேசுவதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் எங்களுடைய இயக்கத்தோழர்கள். திமுக எங்களுடைய அமைச்சரை விமர்சிக்கலாம், இந்த ஆட்சியை விமர்சிக்கலாம், ஆனால் அமைச்சர்களை சேர்ந்ததுக்காகவே எங்களுடைய கட்சியை விமர்சிக்கக்கூடாது. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படணும் அப்படிங்கிறதான் வரும். இந்த ஆட்சி அமைத்து கரெக்டாக ஒரு மாதத்தை கடந்து தாவேகா ஆட்சி பயணிச்சிட்டு இருக்கு. தாவேகா கூட்டணி ஆட்சி. ஒரு மாதத்துல இந்தந்த விஷயங்களை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரா உங்க கட்சியை சேர்ந்தவர் வந்திருக்கிறாரு. உங்களுக்கே அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு, அது வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாதத்தில் நடந்ததுன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் இனிமேல் நாங்கள் அதை ஷார்ட் பீரியட் அதை இன்னும் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி திட்டமிட்டிருக்கோம். குறிப்பாக எங்கள் சமூகத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகள், வக்பு சொத்துக்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு பல சொத்துக்கள் வந்து எங்களுடைய பயன்பாட்டிலிருந்து பட்டா இல்லாமல் இருக்குது. அந்த சொத்துக்கள்லாம் அந்தந்த வக்புகளில் பட்டா கொடுக்கணும், அதான் அதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். சிறை கைதிகள், நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சிறை கைதிகளை அவங்கள விடுதலை செய்யணுங்கிறது இஸ்லாமிய சிறைவாசிகளை மட்டும் தனி பார்வையில் பார்க்காதீங்க. மற்ற கைதிகளுக்கு என்ன சட்டத்தில் என்ன உரிமை இருக்கோ, அவர்களெல்லாம் எப்படி விடுதலை செய்யப்பட்டார்களோ அந்த அடிப்படையில் இவர்களையும் விடுதலை செய்ய என்று கேட்டுக்கிருக்கோம். இப்படி சமூகத்துடைய முக்கியமான கோரிக்கைகளை வைத்து இந்த அரசிட்டிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். சிறுபான்மை நலத்துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம். ஓவராலாக தாவேகா ஆட்சி எப்படி இருக்குன்னு, எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் சொல்வதற்கான இந்த ஒரு மாதங்கிறது போதாது தினேஷ். நிச்சயமாக நாங்கள் அமைச்சரவையில் இருந்தாலும் ஆட்சியில் தவறு நடந்தால் எங்களுடைய விமர்சனத்தை தெரிவிப்போம். அதே நேரத்தில் நல்ல 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 திட்டங்களை பாராட்டுவோம். அது எங்களுடைய தலைவர் கூட அது மாதிரி தான் சொல்கிறாங்க. அவர் யதார்த்தமாக வந்து புகழ்ந்து பேசக்கூடியவர், யாரை இகழ்ந்து பேச மாட்டார். அதனால் அவரை போய் ரசிகர் மன்ற தலைவர்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. இன்னும் டைம் இருக்குது, பார்ப்போம். பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்கிற நம்பிக்கை. ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம். சரி, நேரத்துக்கு மிக்க நன்றி.